அனைவருக்கும் வணக்கம். என்னை வழிநடத்தும் குருமார்கள் ஆசையுடன் பிரபஞ்ச சக்தியாயிருக்கும் ஞான வேங்கியமன் சமேத ஆதி பரமேஸ்வரர் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது பக்தி. பக்தினா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எதையோ கொடுத்து எதையோ வாங்குவது அல்ல பக்தி. இறைவா எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்றதுக்கு பேர் இல்லை பக்தி. தன்னையே மனப்பூர்வமாக இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு பேர் தான் பக்தி. ஒவ்வொரு நொடியுமே இறைவன்கிட்ட நம்ம வேண்டுறப்ப முழு மனதோட நம்மளை பரிபூர்ணமாக இறைவன்கிட்ட சரணாகதி அடைய செய்யணும். எப்படி சரணாகதி அடைய செய்கிறது? நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதம், மனம், அறிவு, நம்மளோட புலன்கள் அத்தனையுமே இறைவனை நினச்சிட்டு, இறைவனை சிந்திச்சுட்டு, தர்ம காரியங்களை செய்துக்கிட்டு, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு, பிறருக்கு உதவி செய்துட்டு, ஜீவகாருண்யத்தை போற்றிட்டு, இதற்காக நான் வாழவே கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குட்பட்ட கடமைகளில் எந்த நாளுமே தர்மத்தை தவறாமல் நடந்து கொள்ளுங்க. அதே நேரம் ஒருவேளையாவது இறைவனை தொழும்போது உன்னோட இரண்டரை கலந்துடணும் இறைவா அப்படின்ற எண்ணத்தை நம்ம வச்சிருக்கணும். இறைவன்கிட்ட பரிபூர்ண சரணாகதின்றது தன்னையே இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. இதைத்தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், மகான்கள் தான் வாழ்வில் கடைப்பிடிச்சிருக்காங்க. இது இன்றைக்கே ஒரே நாளில் இந்த விதமான பக்தி வந்துடாது. படிப்படியாக இறைவன்கிட்ட அணுக அணுக அவன் நுணுகி நம்மளை நெருங்கி இறைவன் நம்மளோட இரண்டரை கலந்துடுறத நம்மளாலேயே காண முடியும். மாணிக்கவாசகர் இதைத்தான் சொல்லியிருக்கார். இமைப்பொழுதும் நீங்காதான் என் நெஞ்சில். தன்னோட நெஞ்சில் நம்ம இமைகள் துடிக்கிறது போல நீங்காமல் என்றைக்கும் அந்த இறைவன் இருக்கணும் அப்படின்னு வேண்டுறார் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில். ஒவ்வொரு நொடியுமே அந்த இறைவன் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கணும். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். முந்தைய பதிவில் வல்லால மகாராஜாவோட வரலாற்று கதைகளை பார்த்தோம். இறைவனே மகனாக வந்து அவருக்கு சிராத்த காரியங்களை செய்கிறாருன்றதையும் பார்த்தோம். மறுமையில் மட்டும்தான் இறைவன் நமக்கு துணை இருப்பாருன்றது இல்லை. ஒவ்வொரு நொடியுமே நம்ம வாழ்க்கையில் நமக்காக எந்த சூழ்நிலைகளையும் கடக்கிறதுக்கு நமக்கு இறைவன் துணை நிற்பார். அதை நம்ம முதல்ல உணர செய்யணும். இறைவனை ஒரு உறவாக பாருங்க. ராஜாவுக்கு ஒரு மகனாக வந்த இறைவன் நமக்கு ஒரு அம்மாவா, அப்பாவா, குருவா, சீடனா, ஏன் நண்பனா, காதலனா, காதலியா, உற்றார், உறவினர், குரு, எந்த மாதிரி உறவாக கூட இறைவன் வர தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை நம்ம மனோன்ற வீட்டுக்குள்ளே அழைக்கிறதே இல்லை. வெறும் கையெடுத்து கும்பிட்டு இறைவனை எல்லாரும் போல் நானும் தரிசிச்சிட்டேன்ற திருப்தியோடு போகிறோம். ஆனால் நம்ம மனோன்ற அழகிய வீட்டுக்குள்ளே இறைவனை சாஷ்டாங்கமாக வணங்க நமக்கு தெரியறதில்ல. ஒவ்வொரு தடவையும் ஆலயத்திற்கு செல்லும்போது இறைவா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற நாம் ஒரே ஒரு தடவையாவது இறைவா என்ன நான் உணரணும், நான் யாருன்றதை நான் உணரணும், உன்னோட அடி நிழலில் நான் சேரணும் அப்படின்னு வேண்டி பாருங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் பதிலும் கிடைக்கும். அடுத்து முக்தி, மோட்சம், இப்படி இந்த வார்த்தைகளை பல பதிவுகளில் நான் கூறியிருப்பேன். அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு உணர்வு வருது, கோபமா, அகங்காரமா, ஒரு ஆசையாக, அந்த உணர்வு தவறான உணர்வு, அந்த உணர்வு தவறுன்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதை நாம் சொல்லி அந்த உணர்வுக்கே இதை நான் செய்யக்கூடாதுன்னு என்னையே நான் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு முக்தி. அந்த உணர்வு திரும்பவும் எழாமல் நம்ம வளர்ந்துட்டதோட அர்த்தம், அதுக்கு பேர் மோட்சம். இதைத்தான் சித்தர்கள், ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு உதாரணத்துக்காக இந்த உணர்வுகள் இன்னும் பலதரப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு உணர்வும் இது சரி, இது தவறு, நான் தர்மமாக நடக்கிறேன், நான் அதர்மமாக நடக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமே கண்ணாடி முன்னாடி நம்மளை சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம உணர்வுகளையும் நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணிக்க படிப்படியாக மோக்ஷன்ற நிலையை நம்மளால் அடைய முடியும். தினந்தோறும் ஆலயத்துக்கு செல்கிறோம், இறைவன்கிட்ட வேண்டுறோம். எதுவுமே வேண்டாமல் ஒரு நாள் இருந்து பாருங்க. அப்படி வேண்டுறதுக்கு கூட தனக்காக
வேண்டி பழகுங்க. தனக்காக என்ன வேண்டுறது இறைவன்ட்ட? உன்னோட சரணாகதி வேணும்ப்பா, உன்னோட பாதங்களை சரணடைஞ்சிடணுன்றத முயற்சிப்போம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற இறைசக்தியை உணர இறைவன் படைச்ச இந்த உலக கொண்டு அந்த இறைவனை தரிசிக்கணும், அந்த இறைவனோட இரண்டரை கலந்துடணுன்ற சிந்தனையோட நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு செல்லுவோம், முயற்சி செய்வோம் நம்மளை நாமே உணர்றதுக்கு, நான் யார் அப்படின்னு உணர்வதற்கு. மனிதன் தன்னை உணராமல் வாழ்க்கையில் அடையிறதா மிகப்பெரிய தோல்வின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. முயற்சியுங்கள், உங்களை நீங்கள் யார் என்று உணர்வதற்கு. முயற்சிப்போம் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு. நன்றி. சிவா, திருச்சிற்றம்பலம்.